வணக்கம், வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆர்பிஎல் பேங்க், யூபிஎல் கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்தோன்னா ஆர்பிஎல் பேங்க் மட்டும் என்ட்ரி கிடச்சிது. அதில் வந்து 12,500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். மீதி எதுவுமே வந்து நம்ம சொன்ன லெவல் வந்து ரீச் ஆகலை. ஸோ அதனால் அதில் எதுவும் என்ட்ரி இல்லை. அடுத்து பார்த்தோன்னா மண்டே ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பவர் கிரிட், இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் வந்து 24,963, 24,986, S1 S2 24,726, 24,697. நிஃப்டி வந்து மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R1 R2 ரேஞ்ச் வந்தது அப்படின்னா ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு டே சார்ட் வியூவில் வந்துட்டு பார்த்தோன்னா ப்ரீவியஸாகவே வந்து கேப் டவுன்லேயே ட்ரேட் ஆகிருக்கு. அந்த கேப்பை வந்து இப்போ ஃபில் ஆகிறதுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மண்டே வந்து சப்போஸ் வந்து மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட R1 R2 ரேஞ்சுக்கு கீழே வீக்காக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக இருக்க ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸாக வச்சு ஒரு கிளியரான செல்லிங் எடுக்கலாம். செல்லிங் எடுத்தோன்னா S1 ரேஞ்ச் வரலையுமே டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசன்ட் ஜோன் வந்ததுன்னா ஒரு செல்லிங்க்கு நம்ம தயாராக இருக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து R1 R2 ரேஞ்ச் வந்து 51,240, 51,289, S1 S2 50,680, 50,629. இதில் டே சார்ட் வியூவில் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். டே சார்ட் வியூவில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட S1 S2 R1 R2 ரேஞ்சுக்கு மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ப்ரீவியஸாக இருக்க கேண்டிலுக்கு சேம் கேண்டிலாகவே க்ளோசிங் நடந்திருக்கு. அதாவது ப்ரீவியஸாக இருக்க ஹையை மட்டும் பிரேக் பண்ணிவிட்டு லோ பிரேக் பண்ணல, ஆனால் க்ளோசிங் வந்து நியர்பை ரேஞ்சில் இருக்குது டே சார்ட் வியூவில். அதே சமயம் இதனோட ரெசன்ட் ஜோன் வந்து R1 R2 ரேஞ்சு தான் கிளியரான ரெசன்ட் ஜோன் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு கேப் டவுன் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக இருக்க ஒரு ஸ்விங்கோட லோவையும் பிரேக் பண்ணிட்டு திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு, அதாவது ப்ரீவியஸாக இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறதுனால நம்ம வந்து அங்கேயே ஒரு செல்லிங்க்கு ரெடியாகவே இருக்கலாம். சப்போஸ் R1 R2 ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு வீக்காக ட்ரேட் ஆச்சுன்னா, அதாவது R1 R2 லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டிலையுமே செல்லிங் போகிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பவர் கிரிட் பை எபோவ் 337க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 345 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம பை சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் நமக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ரீவியஸாக இருக்க லோ பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு ஒரு சின்னதாக ஒரு அப்சைட் மூவ் கொடுத்துருக்கு. 22ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு ஓப்பனிங்கில் இருந்து நெகட்டிவ்ஸில் நடந்திருக்கு. எகைன் வந்து பார்த்தோன்னா சின்ன ரெக்கவரி கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த டே கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா 337.70க்கு மேலே ட்ரேட் ஆகிடுச்சுனாலே ஒரு பாசிட்டிவ் மூவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் ப்ரீவியஸாக இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்ரி ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு தான் இருக்குது. அதாவது எவ்ரி ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷ் வியூவில் இருக்குது. எகைன் வந்து ப்ரீவியஸாக இருக்க சின்னதாக இருக்க அந்த லோவை வந்து நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சே நம்ம எடுக்கலாம். அதாவது ப்ரீவியஸாக இருக்க லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 330 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சே நம்ம வந்து இந்த என்ட்ரி எடுக்கலாம். எவ்வளோ லெவல் ட்ரேட் ஆகணும், அதே சமயம் 337க்கு மேலே ட்ரேட் ஆகணும். டார்கெட் வந்து 345 வச்சுக்கலாம் ஃபஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் வந்து 350 வரலையுமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் பார்த்துருக்குறோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.